தமிழகத்துல வந்து அது முக்கியமான விஷயங்கள் விடனா ஒரு மக்களின் பாதுகாப்பு என்பது ஒரு அவசியமான விஷயம். அது நாளுக்கு நாள் வந்து இந்த 2021 ஆரம்பத்திலிருந்து கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பொதுமக்களோட பொதுவான விஷயம். அதுவும் குறிப்பாக இந்த துறை யாருடன் இந்த பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு பற்றி துறை யாரிடம் இருக்குதுன்னா நானும் சர்வாதிகாரி ஆவேன் அப்படின்னு சொல்லி 2021 சொல்லிட்டு இருக்கார். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆட்சியே முடிய போயிருது. அந்த அளவுக்கு முடிய போற நிலைமையிலும் இன்னும் சர்வாதிகாரியாக மாறவில்லை. அப்படி இருக்கு அவர் கையில தான் இந்த துறை இருக்கு. இந்த காவல்துறை என்பது துறை. இந்த காவல்துறையினால இருக்கக்கூடிய விஷயம் கஸ்டோடியல் டெத் பார்த்தீங்கன்னா வந்து நாட்கள் குறைஞ்ச மாதிரி இல்லை, கூடிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லப்படுது. அப்படி ஒரு கொலை தான் நேற்று ஒரு நடந்திருக்கு. எங்கடா மானாமதுரை. உயிரிழந்த ஒரு பேர் வந்து ஆகாஷ் டெலிசன். இவர் வந்து ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். அழைத்து செல்லப்பட்டவர் வந்து வலுக்காயத்தோடு வீட்டுக்கு மீண்டும் வந்திருக்கார். அந்த வந்தவர் வந்து வீட்டை வாக்குமூலம் கொடுத்துறாரு. தன்னை கண்ணை கட்டி வந்து இரண்டு கல்லுக்கு நடுவில் கட்டி போட்டு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மருத்துவமனை திரும்ப இறந்துள்ளார். இது தொடர்பாக வந்து அவரோட உறவினர்கள் வந்து மானாமரை நெடுஞ்சாலையிலிருந்து போராட்டம் நடத்தினார்கள். போராட்டம் நடத்தி கொண்டு அது தொடர்பான வழக்கும் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் வந்து இந்த கொலை வழக்காக பதிவு சொல்லியிருக்கார்கள். மேலும் வந்து இந்த வழக்கை போலீஸ்கார் விசாரிக்க கூடாது, இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும், மேலும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்களை அந்த வழக்கையும் பதிய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த மதுரை பகுதியில் இந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறையின் குறிப்பாக சொல்ல போனால் சிவகங்கை மாவட்ட காவல்துறை ஏற்கனவே இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்புவனம், அங்கேயும் இது கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அதே மாதிரி நிகழ்வு தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த ஹைகோர்ட்டினுடைய இந்த தீர்ப்புக்கு அப்புறம், அதாவது இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றி சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று இப்ப உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த லாக் அப் டெத் அப்படிங்கறது வந்து ஏதோ இன்னைக்கு நடந்த ஒரு டெத் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி இதை விட்டு நம்மளால விலகி சொல்ல முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப மானாமதுரையில இந்த சம்பவமானது நடந்திருக்கு. இதே டிவிஷனுக்கு உட்பட்ட அதே இடத்துலதான் அஜித்குமார் மரணம், அதாவது திருபுவனத்துல இருந்து அஜித்குமாரோடைய இதே போல லாக்அப் டெத், அது இதே போல பயங்கரமாக உலுக்கிய ஒரு சம்பவமாக இருந்தது. அது குறித்து வந்து பெரிய அதுக்கு வழக்கு விசாரணைகள் இதே போல அப்பொழுதும் போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு இதுக்கான வழக்கு விசாரணை நடந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்னு ஒரு நம்ம முதல்வர் அடிக்கடி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததை பத்தி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டாங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கிறது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். இப்ப கூட பாருங்க, இந்த லாக்அப் டெத் வந்து ஏதோ ஒண்ணு அங்க நடந்தது, இல்ல ஒரே டிவிஷன்ல நடந்த ஒரு 2 சம்பவம் அப்படின்னு சொல்லிக்கலாம் விட்டுட்டு போக முடியாது. கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக பல லாக்அப் டெத்துகள் நடந்து கிட்டத்தட்ட 40க்கு கிட்ட உள்ள லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கிறது. 30ல இருந்து 40க்குள்ளார உள்ள அளவுக்கு லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கிறது. அது எல்லா ஊர்களிலும் இந்த மாதிரியான சம்பவம் என்பது நடந்திருக்கு. இதுல ஒரு கொடூரமான விஷயம்னா, ஒரு மாற்றுத்திறனாளி கூட ஒருவர் கூட இந்த மாதிரி லாக்அப் டெத் பார்த்திருக்கும். அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன இப்ப இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, இவர்கள் எதிர்கட்சியாக, அதாவது டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏடிஎம்கே ஆட்சியில சாத்தான்குளம் சம்பவம் நடைபெற்றது. இந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்த உடனே இது எப்படியெல்லாம் ஃபிளார் அப் பண்ணாங்க. இப்போ கூட இன்னும் அது வந்து நமக்கு காட்சியெல்லாம் இருக்கிறது. யோசிச்சு பார்த்தோம்னா மீடியாக்கள் இந்த சாத்தான்குளம் சம்பவத்தை தவிர வேற எதை பற்றியுமே பேசவில்லை. அப்ப உடனே உதயநிதி போனார், அப்ப உடனே ஸ்டாலின் போனார். லாக்டவுன் போட்டிருந்த காலகட்டம், அத்தனைக்கும் இது எல்லாமே லாக்டவுன் போட்டிருந்த காலம். அந்த காலகட்டத்துல எப்படி இவங்க எல்லாம் கூட்டம் சேரக்கூடாதுன்னு இருக்கிற நேரத்துல இவங்க எல்லாரும் போறாங்க. இவ்வளவு சம்பவம் அங்க நடக்குது. ஆனா இப்ப இவங்க தானே ஆளும் கட்சி. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கவர்மெண்ட்ல நடந்த அளவுக்கான குற்றங்கள் இப்ப நடக்கல, எதுக்கிட்டலாம் அதுங்கள. அப்ப அது எதுக்கு நீ உன்னையே வைக்கணும்? எதுவுமே நடக்கக்கூடாது, எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிதானே நீங்க ஆட்சிக்கு வரீங்க. அப்ப எதுவுமே நடந்திருக்க கூடாது, எந்த குற்றங்களும் நடந்திருக்க கூடாது. அப்ப ஏன் இதற்காக ஏன் நீங்க வந்து எதிர்வினையாற்றவில்லை? இப்ப ஸ்டாலின் மௌனமாக தானே இருக்கிறார். இதுக்கு சொல்லியிருக்கணும்ல, இவ்வளவு சம்பவங்கள் நடந்து விட்டது, இது அவருடைய துறையும் கூட. அப்படிங்கும் பொழுது ஏன்னா காவல்துறை இப்ப அவருடைய துறையில தானே பாத்துக்கிறாரு. அப்ப அது இதனால இது நடக்குது, ஏன் இது வந்து தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடக்குது, ஏன் அவர் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இந்த போராளிகள் மனித உரிமை போராளிகள் அப்படின்னு சொல்லி எப்படி சூழியல் போராளிகள் மாதிரிதான் அது போலதான் இந்த மனித உரிமை போராளிகள்ங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்.
எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சாத்தான்குளம் சம்பவம் வந்த பொழுது அதை சரி என்று நம்ம இங்கே சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த சம்பவம் வரும் பொழுது அப்ப ஏடிஎம்கே ஆளும் கட்சியாக இருக்கிறது, அப்ப டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த மனித உரிமை போராளிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நீங்கள் அன்னைக்கு முன்னெடுத்தீர்கள். அப்ப சாத்தான்குளத்தில் இறந்த அவருடைய உயிர் ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு அஜித்குமார் மரணமோ இல்ல இன்னைக்கு இறந்திருக்கக்கூடிய ஆகாஷனுடைய உயிர்கள் அல்லவா இல்லையா? அப்ப இப்ப இதுக்கு வந்து மனித உரிமை இவர்களுக்கு கிடையாதா? அவருக்கு மட்டும்தான் மனித உரிமை கிடைக்குமா? அப்ப ஒரு பிண அரசியல் தான் இவங்க செய்யறாங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமாக அப்ப இல்ல. ஏன்னா அப்ப இருந்த சாதகமா பேசி சினிமா பிரபலங்கள் பல பேர் பிரபலம் ஆனாங்க. அப்ப இது இவ்வளவு பிரபலங்கள் எத்தனை அதுக்கு ஒரு ஹைப் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தான் நான் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ண விரும்புறேன். அப்ப நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? இப்ப இந்த மனித உரிமை போராளிகள் இவங்க எல்லாரும் இப்ப எங்க போனீங்க? இப்ப பாருங்க, கண்டினியூஸா இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து வண்ணம் இருக்கிறது. நாள் முழுவதும் ஒரு நாளைக்கு பேப்பரை திருப்பினோம்னா என்ன பாலியல் குற்றச்சாட்டு வரப்போகுது அப்படின்னு எதை நம்ம பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக தமிழகத்துல நடந்து போக முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அதாவது எப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பாக ஒரு ஆணோட போனா கூட அந்த பெண்ணுக்கு நீ பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியாது, அந்த ஆணுக்கும் பாதுகாப்பு இருக்காது. அந்த நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு. அதை நம்ம பார்த்துட்டோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவமா இருக்கலாம், இல்ல ஏர்போர்ட்ல நடந்த சம்பவமா இருக்கலாம், கோவை ஏர்போர்ட் பின்னாடி நடந்த சம்பவம், அதையும் நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கும் பொழுது உந்த துறையை தான் அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் இவைகள் எல்லாம் நடக்கின்றன? ஏன் இந்த மனித உரிமை போராளிகள் இன்னைக்கு கேட்கல? எந்த போராளிகளும் ஏன் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க? ஏன் வாய்மூடி மௌனிகளாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு பாருங்களேன், இது குறித்து இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கூட பெருசா கேள்வி கேட்கறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் மனித உரிமை கிடையாதா? இப்ப இதுதான் நம்மளுடைய இப்ப கேள்வி. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, மக்கள் அதை கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சம்பவம் வந்தா யாரெல்லாம் கேள்வி கேட்கிறோம்னா அவனெல்லாம் தூக்கி ஜெயில போட்டுரு. அவங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி நம்மள மாதிரி யூடியூபர் நம்மள மாதிரி உள்ள யாராவது ஒரு 10 பேர் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கேள்வி கேட்கறவங்க மேல எல்லாம் எதையாச்சும் ஒரு வழக்கு போட்டு அவங்கள எல்லாத்தையும் நீ உள்ள போட்டுரு. இப்ப சமீபத்துல பவித்ரன் கைதானதை கூட நம்ம பார்க்கலாம். அப்ப இது தொடர்ந்து இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு இதுதான் காட்சிகளாக இருக்கின்றன. இப்ப இந்த லாக்அப் மரணங்களுக்கு இப்ப முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார்? இப்ப இங்க மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு இங்கிருந்து பிரதமர் ஏன் போகவில்லை? பிரதமர் பொறுப்பேற்று இதற்கு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். நீங்க ஏன் இப்ப செய்யல? செஞ்சிருக்கணுமே. அவர் அந்த நேரத்தில் கனிமொழி மிகவும் பிஸியாக சாப்பாடுக்கு தேவையான சமையல் எரிவாயுக்கு போராடி கொண்டிருக்கிறார். மனித உயிருக்கு போராட்டம் இல்ல, அவர் அந்த போராட்டத்தை இப்ப போராடிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, இப்ப ஹைகோர்ட்ல இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிடையில இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ஆனால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்தது, ஒரு சம்பவமா எனக்கு ஞாபகம் வருது. இந்த சம்பவங்கள் நடந்ததெல்லாம் நம்ம சரி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த தவறுகள் அந்த ஆட்சியில் அவ்வளவு தூரம் நடந்தன. ஆனால் இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்காதுங்கிற உறுதிமொழியில தானே நீங்க வந்தீங்க. அந்த உறுதிமொழியை நம்பிதானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டார்கள். அப்படி என்றால் நீங்க இந்த தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். அதுதானே உண்மை. அப்ப இந்த ஆட்சியில எதுவுமே நடந்திருக்க கூடாது. எங்கள் ஆட்சி வந்தா பாலாறும் தேனாரும் ஓடுனா இங்க ரத்த ஆறு தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டாஸ்மாக் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா டாஸ்மாக்னால இன்னொரு பக்கம் ரத்த ஆறு, இன்னொரு பக்கம் போதை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தான் நீங்க சொல்ல முடியும். இங்க பாலாறும் ஓடவில்லை, தேனாரும் ஓடவில்லை. மக்கள் எவ்வளவு துயரத்துல தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பகுதியில மட்டும் ஒரு போராட்டம் என்பதை நடத்திவிட்டு அதனுடைய சுவடுகள் மறைந்துவிடல், அதை மறந்து விட்டு நம்ம வேலை என்னமோ பார்க்க போவோம்னு சொல்லி கிளம்பி போய் அதற்கு பிறகு மீண்டும் இந்த திராவிட ஆட்சியே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்பதற்கும் இந்த நிகழ்வுகளுக்கான ஒரு பாடத்தை நாம் கொடுப்பதற்கும் நம்ம கையில தான் இன்னைக்கு அதற்கான ஒரு கீ இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்பு நமக்கு வரப்போகிறது. அதை நாம் பயன்படுத்துவோமா? தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும்.